السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு என்ன கூலி கொடுக்கிறான் என்பதை குறித்து தன்னுடைய வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். ஆண்களோ பெண்களோ மூமினாக இருந்து அவர்கள் நல்லமல்கள் செய்வார்களேயானால் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் தருவோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையின் வாயிலாக சொல்லித் தருகிறார். நல்லமல்கள் என்பதை பொறுத்தவரை முஸ்லீம்களும் ஈமான் கொண்டவர்களும் நல்லமல்கள் செய்கிறார்கள், ஈமான் இல்லாதவர்களும் நல்லமல்கள் செய்கிறார்கள். வணக்க வழிபாடுகள் ஈமான் கொண்டவர்களுக்கு கடமை என்பது போல பொதுவான சில செயல்பாடுகள் மற்றவர்களிடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈமான் இல்லாதவர்களும் பிற மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், பிறரினுடைய துன்பங்களில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், அவர்களினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு காரணமானவர்களாக இருக்கிறார்கள். தொழுவது, நோன்பு நோற்பது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது போன்ற அமல்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு கடமையாக இருக்கிறது. மற்ற செயல்பாடுகளில் அவர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லமல்கள் செய்வதில் ஈமான் கொண்டவர்களை குறித்து சொல்லுகிறான். ஈமான் கொண்டு அவர்கள் நல்லமல்கள் செய்ய வேண்டும். அப்படி ஈமான் கொள்ளாமல் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பலனும் இந்த உலகத்தில் இல்லையா என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான பலன்களையும் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், ஈமான் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எதை போன்றது என்பதை அல்லாஹ் அருமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கி தருகிறார். ஒரு பயணத்திலே போய்கொண்டிருக்கிற போது, வெயில் காலம், தூரத்திலே மனிதன் தெருவிலே போகக்கூடிய நேரத்தில் இந்த மனிதனுடைய கண்களுக்கு ஒரு நீரை போன்று தென்படுகிறது. காணல் நீர் என்று சொல்லுவோம் அல்லவா, அது தென்படுகிறது. பக்கத்திலே போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நீர் ஒன்றுமில்லாமல் நீரில்லாத நிலைகள் இருக்கிறது அல்லவா. இதே போன்றுதான் ஈமான் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது இந்த உலகத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். வல்லதீன கஃபரு அமாலுஹும் கஸராபின் பிகிஅத்தி யஹ்ஸபுஹு ஸம்ஆனு மாஆ. தண்ணீர் தாகத்திலே இருக்கக்கூடியவன் தூரத்திலே நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று அவன் வேகமாக போகிறான். ஆனால் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவன் கண்ணுக்கு தண்ணீராக தென்பட்டது தூரத்திலே போகும்போது, பக்கத்திலே போய் பார்க்கிற போது
தண்ணீர் இல்லாத நிலையை போன்றுதான் ஈமான் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அமல் என்பது நாளை மறுமையில் எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே ஒரு மனிதன் அமல் செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஈமானும் இருக்க வேண்டும். மன் அமில சாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமின், ஈமானோடு ஒருவன் நல்லமல்கள் செய்கிற போது பல நுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் தருவோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். அமல்கள் செய்வதென்பது ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான பலம் இருக்க வேண்டும். அதே போல அவனுக்கு சரியான ஒரு சூழல்கள் அமைந்திருக்க வேண்டும். அதே போல காலத்தினுடைய மாற்றங்கள் அது அவனுக்கு தடையில்லாமல் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அமல் செய்வதற்கு இவைகள்லாம் சரியாக இருக்கிற போதுதான் அவனிடத்திலிருந்து சரியான முறையில் அமல் என்பது வெளிப்பட முடியும். ஒருவனுக்கு ஆரோக்கிய குறைவாக இருக்கிற போது அவனால் நல்ல அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதே போல் அவனுடைய சுற்றுப்புற சூழல்கள் இருக்கிறது அல்லவா, நன்மை செய்வதற்கு உகந்த சூழலாக இருக்கிற போதுதான் அவன் நல்லமல் அவனிடத்திலிருந்து வெளிப்பட முடியும். சில நேரங்களிலே மனிதனுக்கு சீதோசன நிலை மாற்றத்தின் காரணமாக, பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இயல்பான ஒரு பலவீன மனிதனுக்கு ஏற்படும். நாம் சராசரியாக நாம் பார்க்கிற போது வெயில் காலத்தில் பெறக்கூடிய ஒரு நிலைகளை மனிதன் குளிர்காலத்திலே பெற்றுக்கொள்வதில்லை. குளிர்காலத்திலே எவ்வளோ பெரிய மனிதனுக்கும் ஏதாவது ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவனுக்கு நல்லமல்கள் செய்வதற்கு இயல்பிலே ஒருவன் சோம்பேறியாக இருக்கிறான் அல்லவா, இயல்பிலே இயலாமலாகி விடுகிறான் அல்லவா, இவனுக்கு கூடுதலான ஒரு இயலாமை இந்த குளிர்காலத்தில் ஏற்பட்டு போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தந்தார்கள். எல்லா நேரத்திலும் நாம் கேட்பதற்கு உகந்த ஒரு அற்புதமான துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், நான் இயலாமை ஏற்படுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிற போது, அவனுக்கு பலவீனம் ஏற்படுகிற போது, அதற்கு அடுத்து அவனுக்கு ஏற்படக்கூடிய நிலை சோம்பல் என்பது ஏற்பட்டுவிடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வார்த்தையை சொல்லி துஆவை சொல்லுகிறார்கள். வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், முதலிலே எனக்கு இயலாத ஒரு நிலை எனக்கு வேண்டாம், அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை சொல்லி கொடுத்து விட்டு வல் கஸ்லி, அதற்கடுத்து சோம்பல் என்பது எனக்கு ஏற்படாமல் என்னை பாதுகாத்தருள்வாயாக என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான துஆவை கற்றுத் தருகிறார்கள். அப்படி இருக்கிற போது நம்முடைய அமல்கள் வர வேண்டுமானால் நம்மிடத்திலிருந்து சோம்பலும் இல்லாமல் இருக்க வேண்டும், இயலாமை என்பது இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள் புரிய வேண்டும். குளிர்காலத்தை குறித்து சில நேரங்களில் மனிதனை பலவீனப்படுத்தக்கூடிய பருவகாலங்கள், இரண்டு பருவகாலங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இரண்டு பருவகாலங்கள் எதனால் இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தை படைத்தார். அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம். முறையிடுகிற போது எனக்குள் உள்ள சில பகுதிகளை நானே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே நரகம் முறையிடுகிறது. என்னை ரப்பே நீ படைத்திருக்கிறாய், அந்த பெரும் பகுதியில் சில பகுதி நானே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய நிலை எனக்கு ஏற்படுகிறது என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திற்கு கட்டளையிடுகிறார், இரண்டு முறை நீ மூச்சு விட்டுக்கொள், உன்னுடைய மூச்சை நீ வெளிப்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நரகத்திற்கு கட்டளையிடும் போது அந்த இரண்டு மூச்சுக்கள் என்ன பருவகாலங்களிலே அது மூச்சு விடுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். ஒன்று குளிர்காலத்திலே ஒரு மூச்சை விடுகிறது, அதே போல கோடை காலத்திலே ஒரு மூச்சை வெளிப்படுத்துகிறது. இந்த இரண்டு வெளிப்படுத்துதல் நரகத்தினுடைய மூச்சாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த பருவ காலங்களில் ஒரு மிகப்பெரிய கோடையையும் ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை, கடுமையான குளிரையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஅஷத்து மா தஜிதூன மினல் ஹர்ரி வ அஷத்து மா தஜிதூன மினல் ஸம்ஹரீரி, கடுமையான குளிரும் கடுமையான வெப்பமும் உங்களுக்கு நரகத்தினுடைய வெளிப்பாடு என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நாம் எல்லாம் குர்ஆனிலே கேள்விப்பட்டிருப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் நெருப்பில் போடப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, அழகான வார்த்தை சொல்லுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்புக்கு கட்டளை போட்டு விட்டார், யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படுகிறார்கள்,
நெருப்பினுடைய தன்மை ஒரு மனிதனை கரிக்கின்ற தன்மை. அங்கே நெருப்பிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு கட்டளை இட்டார், நீ குளிர்ச்சியாக ஆகு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லவில்லை. யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நீ குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது இதமாகவும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் குளிர்ச்சி என்பது ஒரு மனிதனை உரைநிலைக்கு கொண்டு போகக்கூடிய மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ஒரு மனிதனுக்கு வெப்பமும் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகிற போது நீ மிதமான ஒரு தட்பவெட்ப நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான் அல்லவா. இந்த இரண்டு நிலைகள் நமக்கு குளிர்காலத்தில் ஏற்படுகிற போது, அதே போல கோடை காலத்திலே நமக்கு ஏற்படுகிற அந்த வெப்பமும் குளிரும் நரகத்தினுடைய வெளிப்பாடு என்று அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்படி இருக்கிற போது நாம் இந்த காலத்தில் ஃபஜ்ரினுடைய நேரத்தில் மிக கஷ்டமான சூழல்கள் ஏற்படும். நாம் இந்த நேரத்திலே அமல் செய்வதற்கு கஷ்டமான சூழல்கள் ஏற்படும். ஆனால் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இரவு பொழுதை கூட பாக்கியமாக கருதி இருக்கிறார்கள். இந்த இரவு பொழுதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிக வேறுபாடாக அமைத்து வைத்திருக்கிறார். குளிர்காலத்திலே இரவிலே பெருக்கத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் பகல் பொழுதை சுருக்கமாக வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் கோடை காலத்தில் இரவு பொழுதை குறைத்து கொடுத்த ரப்புல் ஆலமீன் பகல் பொழுதை பெருக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் மூமின்கள் அதை பாக்கியமாக கருதுவார்கள் என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த குளிர்காலம் இருக்கிறது அல்லவா, அஷ்ஷிதாஉ ரபீஉல் முஃமின், ஒரு நல்ல முஃமினுக்கு இந்த பருவகாலம் குளிர்காலம் என்பது ஒரு பாக்கியமான காலம். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், தால லைலுஹு ஃபகாமஹு, அவனுக்கு இரவு நேரத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீண்ட நெடிய நேரமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால் ஃபகாமஹு, எழுந்து நின்று வணக்கம் புரிவதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறார். அதே நேரத்தில் பகல் பொழுதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சுருக்கி கொடுத்திருக்கிற காரணத்தினால் அவன் நோன்பு நோற்பதற்கு இதமான பருவமாக பகல் பொழுதை பயன்படுத்தி கொள்ளுகிறார். ஒரு முஃமினை பொறுத்தவரை பருவகாலங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த குளிர்காலத்தினுடைய மாற்றம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு முஃமின் நல்ல வழியிலே பயன்படுத்தி கொள்வான் என்று அண்ணலம் அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அற்புதமான முறையிலே சொல்லி தருவார்கள். அப்படி இருக்கிற போது நல்ல மனிதர்கள் அத்தனை பேரும் அதை பாக்கியமாக கருதுவார்கள். சிலத்து பனு அஷ்யம் என்கின்ற ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களினுடைய காலத்தில் வாழ்ந்தவர். சிலத்து பின் அஷியம் என்பது அவருடைய பெயர். இரவு நேரத்திலே அவர் நீண்ட நெடிய நேரம் வணங்கக்கூடியவர் என்று அந்த காலத்திலே பெயர் பெற்றவர். எல்லா மக்களும் பேசிக்கொள்கிறார்கள், இவர் இரவு நேரத்தில் நீண்ட நெடிய நேரம் வணங்குவார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற போது இவர்களை குறித்து ஜாஃபர் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு படைக்கு சென்றிருந்தோம், போர் செய்வதற்காக நாங்கள் ஒரு படைகளோடு சென்று கொண்டிருக்கிற போது அந்த படையில் சிலத்து பின் அஷீம் என்பவரும் கலந்து கொண்டார். நாங்கள் அப்படி போய் இரவு நேரத்திலே அந்த இடத்திலே போய் நாங்கள் தங்கிய போது எல்லோரும் அவர்கள் கொண்டு வந்த வாகனத்தை எல்லாம் ஒரு இடத்திலே கட்டி வைத்து விட்டு அவர்களுக்கு உண்டான உணவை சாப்பிட்டு விட்டு இஷாவையும் தொழுகையும் முடித்து விட்டு அவர்கள் அத்தனை பேரும் ஓய்வெடுப்பதற்காக போய்விடுகிறார்கள். அப்படி போகிற போது ஜாஃபர் இப்னு ஸைத் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே நான் இவரை பற்றி சிலத்து பின் அஷீமை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மிக அதிகமான முறையிலே இன்னென்று வணங்கக்கூடியவர். எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றால் இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுவார்கள் அல்லவா, கால் வீங்கும் அளவுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே வணங்குவார்கள் என்று. இதே போன்றுதான் இவரையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீண்ட நெடிய நேரம் வணங்குவதன் காரணத்தினால் இவர்களுடைய கால்கள் கூட வீங்கிவிடும், அந்த அளவிற்கு இரவு வணக்கம் புரிபவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் எப்படி வணக்கம் புரிகிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது இந்த சிலத்து பின் அஷியம் மற்ற படை வீரர்களோடு சேர்ந்து இவரும் தூங்குவதற்கு சென்று விட்டார். நான் உள்ளத்திலே நினைத்து கொண்டேன், இவரை பற்றி இவ்வளவு பெருமையாக மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், ஆனால் இவரும் சராசரியாக மற்ற மனிதரை போன்று தூங்க சென்று விட்டார் என்று எண்ணிக்கொண்டு எப்படியாவது மக்கள் இவரை பற்றி உண்மை பேசுகிறார்களா அல்லது வேறு ஏதாவது கருத்தை பரிமாறிக்கொள்கிறார்களா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்காணிக்க தொடங்கினேன். எல்லோரோடும் சேர்ந்து தூங்குவதற்காக சென்ற அந்த மனிதர் கொஞ்ச நேரம் மாறியது, எல்லா மக்களும் கண்ணை
உட்கார்ந்தார்கள். மற்ற படை வீரர்கள் எல்லாம் தூங்கியதற்கு பின்னால் இந்த சிலத்து பின் அசீம் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து அந்த படைகளிலிருந்து வெளியே வந்தார்கள். யாரினுடைய கண்ணும் படாதவாறு வெளியே போனார்கள். அடர்ந்த காற்றிற்குள் போன அவர்கள் தக்பீரை கட்டி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். அழகான முறையிலே குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டே வந்தார்கள். நான் அவர்களை கண்காணித்து கொண்டிருந்த போது அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில மனிதர்களுக்கு வனவிலங்குகளை கூட அங்கே கட்டுப்பட வைத்து விடுகிறார். இவர்கள் ஜாஃபர் பின் ஸைத் அவர்கள் பார்க்கிறார்கள், இவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. யாரு? சிலத்து பின் அசீம் தொழுது கொண்டிருக்கிறார். தூரத்திலே ஒரு சிங்கம் அடர்ந்த காட்டிற்குள் இவரை நோக்கி வருகிறது. இவர் பார்த்தார் ஜாஃபர் பின் ஸைத், அந்த சிங்கம் இவரை தாக்கிவிடும் என்பதை இவர் அறிகிறார். தன்னையும் தாக்கிவிடக்கூடாது என்ற பயத்தில் ஒரு உயரமான மரத்திலே போய் ஏறிக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த சிங்கம் அவருக்கு பக்கத்திலே வருகிறது. வந்த சிங்கம் இவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழக்கூடியவருக்கு எந்த சலனமும் ஏற்படவில்லை. நாம் தொழுகும் போது ஒரு கொசு வந்துட்டா கூட அந்த கொசு வருவதும் தெரியும், போவதும் தெரியும், எல்லாவற்றும் தெரியும் அல்லவா? அங்கே சிலத்து பின் அசீம் தொழுகிறார்கள். ஒரு சிங்கமே முன்னால் வருகிறது. எந்த சலனமும் இல்லாமல் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் நிலையிலிருந்து ருக்குவுக்கு போய் ருக்குவிலிருந்து சுஜூதுக்கு போகிற போது இந்த ஜாஃபர் பின் ஸைத் விளங்கி கொள்கிறார், இதோட இவரோட கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா சிங்கம் பக்கத்தில் வந்துருச்சு, இதோட இவரை வேட்டையாடி விடும் என்று நினைத்து கொண்டிருக்கிற போது சுஜூதும் மிக நிம்மதியான முறையில் செய்து முடித்து விட்டு சலாம் கொடுக்கிறார். சிங்கம் முன்னால் வந்து நேரில் வந்து உட்கார்ந்துருச்சு. யாரையோ பார்க்குற மாதிரி சிங்கம் நேரடியாக வந்து உட்கார்ந்த போது ஜாஃபர் பின் ஸைத் அவர்கள் சொல்லுகிறார்கள், சிங்கத்திடத்தில் அவர் என்ன வார்த்தை சொன்னார் என்று தெரியவில்லை. யாருக்கும் புரியாத ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த சிங்கம் எப்படி வந்ததோ வந்த இடத்தில் அதே போன்று அது அப்படியே போய்விட்டது. இந்த நிகழ்விற்கு பின்னால் இரவு தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் மீண்டும் ஃபஜ்ரினுடைய நேரம் வருகிறது. இந்த சிலத்து பின் அசீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபஜ்ரையும் தொழுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால அற்புதமான முறையில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பை தருவாயாக, ரப்பே எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பை தருவாயாக என்று சிலத்து பின் அசீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ செய்துவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ரப்பே சொர்க்கத்தை உன்னிடத்தில் கேட்கக்கூடிய அளவிற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்னிடத்திலே நிறைய பாவங்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த பாவத்தின் காரணமாக எனக்கு மன்னிப்பை கேட்க வேண்டும். நான் நரகத்திற்கு போய்விடுவேனோ என்ற அச்சப்பாடு எனக்கு இருக்கிறது. அதனால் நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பை தருவாயாக, சொர்க்கத்தை கேட்பதற்குண்டான தகுதி என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். என்றால் நல்ல மனிதர்கள் அத்தனை பேரும் இரவு பொழுதை பாக்கியமாக கருதியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஒரு சிறிய தந்தையினுடைய மகள் சகோதரியாக ஒருவள் இருக்கிறாள். அவர்களுக்கு முஆதா இப்னு அதவியா என்பது அவருடைய பெயர். அவர்கள் இரவு நேரம் இந்த குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இரவு பொழுதையும் அவர்கள் எப்படி கழிப்பார்கள் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். இரவு நேரம் வந்துவிட்டால் அவர்கள் நினைத்து கொள்வார்களாம், இதுதான் என்னுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய கடைசி இரவாக நான் சந்திக்கிறேன் என்று நினைத்துவிட்டு இரவிலே அவர்கள் வணக்கத்திற்காக தக்பீர் கட்டி கொள்வார்கள். இரவு நேரம் முழுவதும் தொழுது விட்டு பகல் பொழுது வரக்கூடிய நேரத்திலே சொல்வார்களாம், இதுதான் என்னுடைய வாழ்நாளில் நான் சந்திக்க இருக்கின்ற கடைசி பகல் பொழுதாக இருக்கிறது என்று நீண்ட நெடிய நேரம் அவர்கள் பகல் பொழுதையும் இபாதத்திற்காக இரவு பொழுதையும் இபாதத்திற்காக கழிக்கக்கூடியவர்களாக அந்த முஆதா அல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். ஏராளமான ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக அறிவிப்பு செய்தவர்கள். அது மட்டுமல்ல, இவர்களின் மூலமாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏராளமான ஹதீஸை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மேன்மக்கள் எல்லாம் அந்த குளிர்காலத்திலேயும் கூட அவர்கள் அணிகின்ற ஆடை, நாம் குளிர்காலத்தில் எப்படி ஆடை அணிவோம், அந்த குளிரினுடைய தாக்கத்தை நாம் அனுபவித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தடிமனான ஆடைகளை எல்லாம் உடுத்தி கொண்டிருப்போம் அல்லவா. இந்த முஆதா அல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் வேறுபட்டவர்கள். அவர்கள் அணியக்கூடிய ஆடை, அதுவும் குறிப்பாக குளிர்காலத்திலே அவர்கள் அணிகின்ற ஆடை மிகவும் எளிதான ஆடையை, மென்மையான ஆடையை உடுத்தி கொள்வார்களாம். காரணம் கேட்பார்கள், இவ்வளவு குளிரினுடைய காலத்தில் இவ்வளவு மென்மையான ஆடையை நீங்கள் அணிந்து கொள்கிறீர்கள் என்கிற போது அவர்கள் வார்த்தை சொல்லுவார்களாம், ஏனென்றால் இந்த குளிரினுடைய தாக்கத்தால்
எனக்கு தூக்கம் வராமல் இருக்க வேண்டும். இரவு பொழுதிலே நான் வணங்க வேண்டும் அல்லவா, எனக்கு தூக்கம் வராமல் இருக்க வேண்டும். அதிகப்படியான குளிரின் மூலமாக நான் தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற அந்த இரவு பொழுதை நான் வணக்கத்திலே கழிப்பதற்கு அது காரணமாக அமைய வேண்டும். அதனால்தான் இது போன்ற மென்மையான ஆடை அவர்கள் அணிகிறேன் என்று அற்புதமான வார்த்தை சொல்வார்களாம். நல்ல மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இரவு பொழுது அங்கே குளிர்காலத்தில் கூட பாக்கியமாக இருந்திருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லித் தருவார்கள், மனிதர்கள் செய்கின்ற பாவத்திற்கு பரிகாரமாகவும் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு காரணமாகவும் அமைவதை சொல்லுகின்ற போது, இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹி, கடினமான காலத்தில் பரிபூர்ணமான முறையில் நீங்கள் ஒது செய்வது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டும் என்று சொல்லுவார்கள். சில நேரத்தில் நிறைய மக்களை பார்க்கிறோம், ஒது செய்கின்ற போது ஏதோ கடமைக்கு முகத்தில் அப்படி தண்ணி அடிச்சுட்டு சரியான முறைகளை கைகளை கழுகாமல் இருக்கக்கூடிய நிலைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கடுமையான பனிகாலத்தில் கடுமையான குளிர் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பரிபூரணமான முறையிலே ஒது செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாகவும் அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்தும் என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொல்லுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வருவதும் அதிகமான எட்டுக்களை வைத்து நடந்து வருவதும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டி கொடுக்கும். அதோடு சேர்த்து சொல்லுவார்கள், ஒரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இன்னொரு தொழுகை நமக்கு வேண்டும் என்று எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற அந்த ஆசையில் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்திகளை சொல்லுகிறார்கள். ஒன்று, பூரணமான முறையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவாக ஒது செய்வது. இரண்டாவதாக பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது. மூன்றாவதாக தொழுகையை நீங்கள் காத்திருப்பது. இந்த 3 செயல்களும் உங்களுடைய பாவத்தை அழித்து உங்களுக்கு அந்தஸ்துகளை உயர்த்தும் என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி பருவ நிலைகள் மாறுபடக்கூடிய நேரத்தில் அந்த பருவ நிலைகளில் சோம்பல் கொள்ளாமல் அதிகமான முறையில் இபாதத்து செய்யக்கூடிய நல்ல வலிமையை நம்முடைய உடலுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. அதோடு சேர்த்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.